Hi, hello guys, it's me. Welcome back to our new video. நான் இப்போ இருக்கிறது கசோல்ல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். இந்த வீடியோ கிட்டத்தட்ட 10 ல இருந்து 15 மினிட் இருக்கும். ஆனால் எந்த விதமான எடிட்டிங்கும் எந்த விதமான மியூசிக்கும் இருக்காது. ஸோ நான் பேசும்போது அது தப்பு வந்துருச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோவில் எடிட்டிங்கே கிடையாது. இப்போ நாம் இருக்கிற இந்த இடம் பார்த்தேன்னா அவ்வளோ அழகாக இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இங்கே வித்தியாசமான நிறைய இடங்கள் இருக்குது. இங்கே போகிற வழியில் ஒரு மந்திரவாதி தங்கிட்டு இருந்த வீடு இப்போ பார்த்தேன்னா லாஸ்ட் மழையில் வந்துட்டு மொத்தமாக உடஞ்சிடுச்சு. ஃபுல்லாகவே அவரோட வீடே காணும். இங்கே இதுதான் அந்த மந்திரவாதி தங்கிட்டு இருந்த வீடு. இதெல்லாம் பார்த்தேன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. நேற்று எல்லாம் சரியான மழை ஆனதுனால இங்கே இருந்த வீடெல்லாம் பாதியும் காணும். ஸோ இந்த வீட்டில் தான் அந்த மிகப்பெரிய இந்த பிளாக் மேஜிக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு மந்திரவாதி தங்கிட்டு இருந்தோமா. இப்போ ஆனால் அவர் இங்கே கிடையாது. அவர் இங்கேருந்து வேறு எங்கேயோ போயிட்டா. பாருங்கள், அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த இதுவா இதெல்லாமே பாருங்கள். அவரோட பெட்டு மற்றபடி எல்லாமே அங்கே கிடக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடோட இந்த வீடோட மேல் பகுதி எல்லாமே காணும். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இங்கே கூட இன்னொரு வீடு இருந்தாங்க, அது கூட உடஞ்சிடுச்சு, இடிஞ்சு வீழ்ந்துருச்சு இந்த மழையில். ஸோ காய்ஸ், ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள் தான் நான் இனிமேல் உங்களுக்கு காட்ட போகிறோம். இனி என்னைக்கு நான் வீடியோலாம் போடணும்னு எனக்கு அந்த ஐடியாவுமே கிடையாது. ஏன்னா இப்போ நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே காடில் மலையிலலாம் தான் இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கோன்னு சொல்லலாம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்காங்க கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் தட்டி விடுங்க. ஏன்னா லைக் போட்டால் தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். நான் உங்களுக்கு வித்தியாசமான நிறைய விஷயங்கள் காட்டுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போகிற இடம் என்னென்னா இங்கே ஒரு மந்திரம் இருக்குது. அந்த குகைக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்குது. அங்கே தான் போகிறோன்னா பாருங்க. ஆக்சுவலி அந்த சைடு பார்வதி வாலி கசோல், இதுக்கு மேலே மணிகரன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கிட்டெல்லாம் போகலான்னு இருக்கோம். இனிமேல் இருக்கிற நாட்கள் எல்லாமே ரொம்ப அட்வென்ச்சரான வித்தியாசமான ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. என்னோடய வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டமான ஒரு ட்ராவல்லாம் பண்ணதே கிடையாது. ஆனால் இனிமேல் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ண போகிறோம். ஹாய் மேடம் ஜி, இங்கே எல்லாமே நிறைய வீடு இருக்காங்க. ஹலோ பையா, இங்கே நிறைய வீடு இருக்காங்க. இந்த வீட்டிலலாம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சில இடங்களில் மட்டும்தான் அதிகமான வீடு இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மவுண்டன் ஏரியாவிலலாம் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. பாருங்கள், அங்கே ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது. அங்கே நீங்கள் குளிக்கலாம். நான் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு விஷயம், இங்கே எங்கேயோ தான் என்னோடய பேக் வச்சுருந்தோம். ஓ, இங்கிட்டு தான் இருக்குது பாருங்க. பாடி அப்படியே தாவி குதிச்சு குளிக்கணும்னு தோணுது. ஆனால் முடியாது, ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி சரியான கோல்டு, உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது, அவ்வளோ கூலிங்காக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய பேகு. ஒரு 7-8 கிலோ இருக்கும். அப்படியே இந்த பேகை எடுத்துகிட்டு தான் இங்கே மலை முழுசாக சுற்ற போகிறோம். ரூம் ஒன்று தேடிட்டு இருக்கோம். கம்மியான ப்ரைஸில் கிடச்சிடுச்சுன்னா அப்படியே எடுத்துடலாம். ஆக்சுவலி இந்த சைட்லலாம் ரூம் ரொம்ப கம்மி. உங்களுக்கு டீசெண்டான ஒரு ரூம், இங்கெல்லாம் ஏசியே தேவையில்லை. டீசெண்டான ஒரு ரூமுக்கு ஒரு 300 கொடுத்தாலே உங்களால் தங்கலாம். சூப்பரான ரூமாக இருக்குது. பிளாங்கெட்டு மற்றபடி எல்லா விஷயம் கிடைக்கும். இங்கே பிளாங்கெட் இல்லாமல் எல்லாம் வாழ முடியாது, ஏன்னா ரொம்ப கூலிங்காக இருக்குது. கேசாய பையா, இங்கே பாருங்கள், நேற்று நான் அங்கே இருந்து அதாவது அந்த சைடில் இருந்து இப்படி வந்தோம். இந்த மலை இறங்கி அப்படியே இந்த ஸ்டெப்பு வழியா. இந்த ஸ்டெப்பு ரொம்ப டேஞ்சராக இருக்கும், அப்படியே ஷேக் ஆகிட்டு இருக்கும் பாருங்கள். அது இல்லையா, ரொம்ப வித்தியாசமான ஒரு இது. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்க. ஆமாம் காய்ஸ், வாழ்க்கையில் இந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கணும்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியான இடங்களில் வந்தால் தான் முடியும். 2 பாய்கள் उतरकांगा. कैसा है भैया? ठीक है भैया. आप किधर से? हम पंजाब से. पंजाब से, अच्छा पंजाबी वाला है. बहुत धन्यवाद भैया. ठीक है भाई साहब. இங்கெல்லாம் தண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். இதெல்லாம் என்னதுன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரிஞ்சவன் பிஸ்தா. இங்கே எல்லாமே இதுதான். நம்ம ஊரில் எல்லாம் எப்படி அந்த முள் இருக்கிற ஒரு செடி இருக்கும் இல்லையா, நம்ம எங்கே போனாலும் அதே மாதிரி தான் நீங்கள் ஹிமாச்சல் பிரதேஷில் வந்தால் எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருப்பான். பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக போகிறாங்கன்னு. இங்கே எல்லாம் எவனாவது வீழ்ந்தேன்னா கிடைக்கவே மாட்டோம். பாருங்கள், இந்த மலை மேலே தான் அந்த கோவில் இருக்குது. அங்கிட்டு தான் போனோம்.
ஸோ அப்படியே ஏறி போயிட்டுருக்கோம். ஸோ காய்ஸ், என்னோடய வாழ்க்கையில் முதல் முறையாக எந்த எடிட்டிங்கும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா இங்கே எடிட்டிங் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியே கிடையாது. என் கையில் லேப்டாப் எல்லாம் இல்லை. இன்னொரு விஷயம், அடிக்கடி இங்கே கரண்ட் போக்கு, எப்பவும் கரண்ட் எல்லாம் கிடையாது. அதனால நம்ம கிடைக்கிறத வச்சு தான் ஏதாவது பண்ண முடியும். ஐயோ, ஸ்டெப்பே இல்லாத ஒரு வழியில் போயிட்டுருக்கோம். அடி மஷ்ரூம். இந்த ஸ்டெப்பு ஏறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஐயோ கடவுளே. இந்த மாதிரியான நிறைய இடங்கள்ல வந்திருக்கோம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அம்மா, ரொம்ப நாளா எங்கேயுமே ட்ராவல் பண்ணுறது இல்லை, சரியாக நடக்கிறது இல்லை, எந்த விதமான எக்ஸசைஸும் கிடையாது. ஆனால் சடன்லி இந்த மாதிரிலாம் ஏறும்போது கொஞ்சம் டயர்டாகுது. கைஸ், வந்துட்டோம். அந்த சைடா. ஸோ மேலே நமக்கு ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. ஆனால் அவருக்கு வீடியோவில் ஃபேஸ் காட்டுறதுக்கு விருப்பம் இல்லை. ஐயோ, காய்ஸ் டயர்டாகிடுச்சு. எல்லாம் நிறைய மக்கள் வருவாங்க போல. சமா, ஐயோ ஏறின போதே டயர்டாகிடுச்சு. ஸோ பாருங்க, இங்கிட்ட நிறைய மக்கள் வருவாங்க போல, பார்த்தாலே தெரியுது. சமைக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கு. ஓ, இங்கே என்ன தங்கிட்டு இருக்காங்க. கைஸ், ரொம்ப ரோ அண்ட் ரியல் கண்டென்ட். இதில் மற்ற மாதிரியான எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஜெனுவினா நான் என்ன பார்க்குறோமோ அது நீங்களும் பார்க்குறோம். மற்றபடி இதில் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி என்னென்னா, இங்கெல்லாம் மக்கள் தங்கிட்டு இருந்தோமா, இங்கே ஒரு பாபா உண்டாயிருந்தேன். அதாவது இங்கே ஒரு பாபா தங்கிட்டு இருந்தோமா, சிவலிங்கம். ஹர ஹர் மகாதேவ். பார்த்தேன்னா இங்கே ஒரு பாபா உட்காந்துருந்தாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அவர் தங்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இங்கே இருக்கு பாருங்க. ஐயோ, பாருங்க, அவர் பயன்படுத்திட்டு இருந்தா பாத்திரம், மற்றபடி செருப்பு, சப்பல், அது இது எல்லாமே இருந்தது. இங்கே தங்கியிருந்த பாபா ஜலசமாதி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் இருப்பா பாருங்க. அந்த ஹோமம் எல்லாம் போடுறதுக்கு ஹோம குண்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. இதுல எல்லாம் தீயெல்லாம் போட்டு மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அப்படியே ஓம் பூர்புவஸ்ஸஹா தஸ்தவிதுர் வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி திரியோயோன்ன பிரச்சோதயா அப்படி சொல்லி அப்படியே வைப் பண்ணுவாங்க. செம்ம ஜோலியாக இருக்குங்க. ஃபுல்லாகவே சீரியஸ்லி இங்கே வந்தபோது கிடைக்கிற அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உண்மையே சொல்கிறேன் காய்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கும். நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா ரூமுக்குள்ளே உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருக்காம ட்ராவல் பண்ண பாருங்கள். ரொம்ப காசுலாம் தேவையில்லை. எங்கிட்ட காசு இருந்தால் நான் ட்ராவல் பண்ணுறோம் இப்படி கிடையவே கிடையாது. உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துகிட்டு அப்படியே ட்ராவல் பண்ண. மற்றதெல்லாம் கடவுள் பார்த்து பாரு. நேற்று நியூடெல்லியிலேருந்து கசோலில் வந்தோம். ஆனால் பாதி வழியில் வண்டி நிப்பாட்டிட்டோம். அங்கே இருந்து இங்கே கொண்டு விடணுன்னா 1500 கேட்டாங்க. ஆனால் எங்கிட்ட கிடையாதுன்னு சொன்னோம். என்னன்னா 30 கிலோமீட்டருக்கு 1400 1500 கொடுக்கறது எனக்கு ரொம்ப பெரிய காசு மாதிரி தோணுச்சு. ஹிட்ச்ஹைக்கிங் பண்ணோம், ₹1 கூட செலவு இல்லாமல் அங்கே இருந்து இங்கே வந்துட்டோம். வர வழியில் ஒரு கடை பார்த்தோம், ₹100 சாப்பாடு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்கேயுமே கிடைக்காதுப்பா. அதான் நான் சொல்கிறேன், காசு மட்டும் கிடையாது வாழ்க்கை. மற்றவங்களுக்காண்டி நீங்கள் வாழ்ந்துட்டுனா ஒரு நாளைக்கு அவங்க எல்லாருமே உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க.
அதுக்கப்புறமா யாருமே இருக்காது வாழ்க்கையில். அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமான வைவாக பண்ணியிருப்பாங்க, அதாவது நார்மலாக பண்ணாத மாதிரி. அவ்வளோதான், இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரியான எடிட்டிங்கே இல்லாத மாதிரியான வீடியோ உங்களுக்கு போடுவாங்க. நான் ஏன்னா உங்களுக்கே தெரியுது இல்லையா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்தோன்னு. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட அபிப்பிராயம் கமெண்ட் போடுங்க. அவ்வளோதான் காய்ஸ், இன்னொரு அருமையான வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் சைனிங் ஆஃப். ஐ மீன், டேக் கேர் காய்ஸ், பை. ஷம்போ.